வழியெல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. அப்படியே கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கு. அந்த மாட்டுப்பட்டி டேம் அப்படியே வந்து யானை வருமா அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. யானை ஆல்ரெடி வந்து சும்மா சுவிட்சர்லாந்து வந்த மாதிரி இருக்குது. போட்டிங்கெல்லாம் இருக்குது, இங்கே பாருங்களேன், போட்டிங்கெல்லாம் இருக்குது. வியூஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. வேறு மாதிரி இருக்குது. பார்க்குற தூரமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குங்க. மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாரில் இருக்கோம். நான் நேற்றே வந்து முன்னாரில் ரெயின்போ இன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தேன். 1500 rupees. நீங்களும் வந்தால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாம் ஒரு பைக் ரெண்ட் பண்ண போய்கிட்டு இருக்கேன். 600 per day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைக்கை ரெண்ட் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக ஜீப், அதுக்கப்புறம் ஆட்டோ எல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு சைட் விசிட் பண்ணலாம். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வர காட்டும் எல்லோரும் கூப்பிட்டே இருப்பாங்க. நானே இது வந்து வீடியோ 6வது தடவை இருக்கிறேன். அவ்வளோ பேர் கூப்பிட்டுட்டாங்க. ஸோ வாங்கல போயிட்டு பைக்கை ரெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மூணார்ல பார்க்கக்கூடிய 4 டூரிசம் பிளேஸ் இருக்கு. 4 டைரக்ஷன். கோயம்புத்தூர் டைரக்ஷன், மாட்டுப்பட்டி டைரக்ஷன், தேக்கடி டைரக்ஷன், கொச்சின் டைரக்ஷன். இந்த 4 டைரக்ஷன்ல நீங்க எந்த டைரக்ஷன் போனாலும் ரிட்டர்ன் அதே டைரக்ஷன்ல மூணார் வந்து தான் அடுத்த டைரக்ஷன் திரும்பி போகும். இதுதான் உங்களுக்கு மூணார் சென்டர் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் டைரக்ஷன் அப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இது மொத்தம் 150 கிலோமீட்டர் வரும். நீங்க போய் பார்த்து ரிட்டர்ன் வரதுக்கு. இது மெயின் அப்படின்னா 20 கிலோமீட்டர் நேஷனல் பார்க் 15 கிலோமீட்டர், அடுத்து 25 கிலோமீட்டர்ல இருக்க வாட்டர் ஃபால்ஸ், பின்ன 45 கிலோமீட்டர்ல மறைவு சென்டர் வருது. மறைவுல 2 டைரக்ஷன், ஒன்று வந்து வைல்ட் லைஃப், ஒன்று காந்தலூர் இருக்கு. வைல்ட் லைஃப் நீங்க இப்போ போக வேண்டாம், மழை இருக்கிறனால நீங்க பார்த்து சூஸ் பண்ணி போய்க்கோங்க. இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன், மாட்டுப்பட்டி டைரக்ஷன் அப்படின்னா 40 to 40 மொத்தம் 80 கிலோமீட்டர் தான் இருக்கும். பட் நிறைய சைட் சீன் இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன். இப்போ நீங்க போனா சூஸ் பண்ணிக்கிறது கூட இந்த டைரக்ஷன் தான். இதுல இப்போ 2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு ஃப்ளவர் கார்டன், 3 கிலோமீட்டர்ல போட்டோ பாயிண்ட் அப்படின்னு நியர்பை சைட் சீன் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? பின்ன தேக்கடி டைரக்ஷன், தேக்கடி டைரக்ஷன் 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். மூணார்லேயே பெஸ்ட் அப்படி சொல்லக்கூடியது கொழுக்குமலை வியூ பாயிண்ட். அங்கதான் இருக்கு. சூரிய நெல்லிக்கு ஆஃப்டர் நீங்க ஜீப் சஃபாரி மட்டும் தான் போக முடியும். ஸோ நீங்க ரூம் எடுத்துருக்கனால நீங்க மார்னிங் டைம் இதில் போக முடியாது. எலிஃபென்ட் குள்ள ப்ராப்ளம் இருக்கு. எதுல? இந்த தேக்கடி டைரக்ஷன்ல நீங்க பைக் ரைட் போக முடியும் மார்னிங் டைம். எலிஃபென்ட் ப்ராப்ளம். ஏன்னா இங்க தங்கியிருக்கிறது வந்து கூடுதல் வந்து சன்ரைஸ் பாக்குறதுக்காக 4 மணிக்கு இங்க இருந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி போய் நிறைய பேர் யானிட்ட மாட்டி ப்ராப்ளம் ஆயிருக்கு. வண்டிக்கு சரி, அவங்களுக்கு சரி. அதனால சொல்லி அப்படி நீங்க உங்க கொழுக்குமலைக்கு போய் சன்ரைஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. மூணார் சென்டர்ல நீங்க இருந்தீங்கன்னா ஜீப் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்க சின்னக்கான டு சூரியநெல்லி இந்த இடத்துல போய் ரூம் எடுத்து தங்கி அந்த சன்ரைஸ் பார்த்து ரிட்டர்ன் வர மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இப்போ வந்து ரெயின் ப்ராப்ளம் இருந்தனால இந்த தேக்கடி டைரக்ஷன்ல ரோடு மட்டும் இன்னும் ஓபன் பண்ணல. இப்போ நீங்க அப்படி தேக்கடி கொழுக்குமலை போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு வச்சு அப்படின்னா கொச்சின் டைரக்ஷன் வழி இந்த ரோடு கட் பண்ணி உங்களுக்கு அங்க கூட்டிட்டு. பட் நான் வந்தது தேக்கடி ரூட் தானே. தேக்கடி ரூட்ல உங்களுக்கு கூப்பிட்டு வரது அப்படின்னா உங்களுக்கு இந்த வழி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. பூப்பாறையில உங்களுக்கு ராஜாக்காடு, ராஜகுமாரி, கொஞ்சம் தண்ணி இந்த வழி மேலே ஏறி உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா கொச்சின் டைரக்ஷன். இது வந்து 4 டைரக்ஷன் சொல்லுங்க. கோயம்புத்தூர், மாட்டுப்பட்டி, தேக்கடி டைரக்ஷன் நேச்சுரல் சைட் சீன் இது ஃபுல்லா. அப்படி நீங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கொச்சின் டைரக்ஷன் வந்து ஒன்லி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் அங்க இருக்கும். பலூன் ரைட், சிப் கிளைம்பிங், ஜீப் சஃபாரி இந்த மாதிரி. இந்த டைம் இந்த ஏரியா உங்களுக்கு சேஃப். பட் இந்த 3 ஏரியா உங்களுக்கு சேஃப் கிடையாது. நைட் டைம் பைக் ரைடு எப்போ. இங்கே தான் பைக் எடுத்திருக்கேன். பர் டே 600 rupees. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ மக்களே, முன்னாள் டவுனில் அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு இப்போ நம்ம மாட்டுப்பட்டி டிரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ மாட்டுப்பட்டி டிரெக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போகிறது ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு. முதல்ல லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு அதிலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு தான் நம்ம முன்னாள் திரும்பி வர போகிறோம். ஓகே. முதல்ல வந்து இப்போ நமக்கு ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம போயிருக்கோம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஸோ வந்து பாருங்கள், டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட். ஸோ அந்த டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம முதல்ல போகிறோம். அதிலிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வருவோம். அதில் போகிற வழியெல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. அப்படியே கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. ஸோ பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க, போகிற வழியில் என்ன இதை விட அழகாக இருக்குன்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். இல்லைன்னா மொத்தமாக தான் காமிக்கணும். 38 கிலோமீட்டர்ஸையும் அப்படியே காமிச்சிக்கிட்டு தான் போகணும். ஸோ லெட்ஸ் கோ. இருக்கு பாருங்கள், சூப்பரில் வேற மாதிரி. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் அந்த டாப் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் முதல்ல போகிறோம், அதுக்கப்புறம் தான் திரும்பி வரோம் அங்கேருந்து. இப்போ வந்து நாம் இருக்கிறது ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்டாக்லாம் செம்ம வைரல், யூடியூப்லாம் செம்ம வைரலாக போகிற ஒரு லொக்கேஷன் தான் இந்த ஃபோட்டோ பாயிண்ட். இதுக்கு வந்து நாம் அப்புறம் வரலாம். ஓகே. இல்லைன்னா நம்ம ஜேர்னி வந்து டிலே ஆகிரும். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஜெனிக்கான இடங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் மாதிரி தான் முன்னாள் டவுனில் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வாங்க. போகிற வழியில் இந்த எலிஃபண்ட் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இது வந்து எலிஃபண்ட் ரைட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். ஸோ நீங்கள் விருப்பம்னா இதுக்கும் போய்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து மாட்டுப்பட்டியில் தான் இருக்குது. போட்டிங் லொக்கேஷனும் முன்னாடி இருக்குது அப்படின்னு இந்த போட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் மாட்டுப்பட்டி போட்டிங். ஸோ அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். போகிற வழி எல்லாமே சொர்க்கமாக இருக்குங்க. அழகுன்னா அழகு அந்த அளவு. இது வந்து நான் வந்திருக்கிறது வீக் டேஸ். ஸோ கண்டிப்பாக யாருமே இல்லை, பெருசாக க்ரௌட் கிடையாது. அதனாலேயே நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீக் டேஸ் வாங்க, அப்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம். ப்ரைஸஸும் வந்து கொஞ்சம் குறவாக தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது, மாட்டுப்பட்டி ஃபேக்ட்ரின்னு போகிற வழியிலே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்ட்ரியை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம், ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்படி டீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போல் முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம். இப்போ வந்து நம்ம மாட்டுப்பட்டி டேம் கிட்டே வந்துட்டோம். அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி தான் இருக்குது இந்த மாட்டுப்பட்டி டேம். அண்ட் இந்த மாட்டுப்பட்டி டேம் த்ரூ தான் நாம் போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த பக்கம் டேம் இருக்குது. முன்னாடி வந்து போட்டிங்கெல்லாம் இருக்குது. நீங்கள் போட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த போட்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கிங் அண்ட் போட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி பார்க் பண்ணுறதுக்கு அந்த சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மாட்டுப்பட்டி டேம். அந்த டேம் மேலால தான் போய்கிட்டு இருக்கேன் அந்த பாலத்தில். இதுதான் அந்த மாட்டுப்பட்டி டேம். சும்மா அப்படியே அந்த தண்ணி வந்து லைட்டாக வந்து பட்டுக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால இந்த பக்கம் வந்தேன். அண்ட் செம்ம ஃபோட்டோஜெனிக்காக சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் மரம்லாம் அந்த மாதிரி. இதுவும் வந்து அவ்வளோ தூரம் கிடையாது, பக்கத்தில் தான். நீங்கள் போட்டிங் ஏதாச்சும் போகணுன்னா வந்து போட்டிங் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ போட்டிங் போகலாம், அங்கே அந்த பக்கம் போயிட்டு பார்க் பண்ணிக்கலாம், வேண்டியது அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷாப்ஸ் எல்லாம் 2-3 பார்த்தேன் அந்த பக்கம் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் இருக்கிற இடம் புல்லுமேடு. அந்த புல்லுமேடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இங்கே வந்து யானை வருமா அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. யானை ஆல்ரெடி வந்துருச்சு. இங்கே பாருங்க, யானை இருக்குது இங்கே. பெரியதா உங்களுக்கு யானை இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து அந்த ரிவரில் வந்து போட்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து யானை இருக்குது. சூப்பரில் பக்கத்துல எல்லாம் போக முடியாது. அவங்க வந்து அவங்க பாட்டில் இந்த புல்லில் வந்து சாப்பிட்டு அந்த பக்கம் தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, எல்லோரும் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் யானை வந்தால் இன்னும் யானை வந்தால் இன்னும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து 2 யானை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 யானை வந்து குட்டை யானையாக இருக்குது. கொஞ்சம் குட்டையாக தான் இருக்குது. பாருங்களேன், அழகாக இருக்குது. சூப்பரில் அப்படி பார்த்தீங்கன்னா வார வழி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இந்த ஹிந்தியில் வந்து கத்துறவங்க வராங்க. ஸோ கொஞ்சம் கத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இந்த வியூவை, சூப்பராக இருக்குங்க. போகிற வழி எல்லாமே சொர்க்கமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. சும்மா சுவிட்சர்லாந்து வந்த மாதிரி இருக்குது அங்கங்கே. அந்த புல்மேட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி வந்தால் இந்த பக்கம் வந்து எக்கோ பாயிண்ட் இருக்குது. ஸோ உள்ளே போனால் வந்து கத்துனா எக்கோ அடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, வரும்போது வரலாம். ஓகே, இப்போ போயிட்டு வரும்போது வரலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்து மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. நிறைய கடைங்கள்லாம் இருக்குது, போட்டிங்கெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்களேன், போட்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் எக்கோ பாயிண்ட் தான். வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வேறு செப்பரேட் ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் வந்தால் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் வந்து போய்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மெப்பு மொபைல் கவரேஜ் ஒன்றுமே ஒர்க் பண்ணல. ஸோ அப்படியே நேர ரோட் தான், எங்கேயும் திரும்புறதுக்கு இல்லை. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கேன். பட் சீனரி எல்லாம் வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. அப்படி குளிர்ச்சியாக அங்கங்கே வந்து டீ எஸ்டேட் இருக்குது. கடைங்க வந்து சின்ன சின்ன கடைங்க போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். ஸோ இந்த ரோட்டில் வந்து நைட் ஆனால் வந்து நிறைய அனிமல்ஸ் அப்படி இருக்கிறதுனால போயிட்டு ஏர்லியாகவே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம். ஓகே, குண்டல டேம் பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி இருக்குது. என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு தெரில, டிக்கெட் எடுக்கணுமான்னு பார்த்துட்டு போகலாம். ஓகே, அந்த என்ட்ரன்ஸில் வந்து 10 ரூபா 2 வீலருக்கு. அப்புறம் அடுத்தடுத்ததுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு 500 மீட்டர் வண்டியிலே நீங்கள் வந்துடலாம். மக்களே, அந்த குண்டல டேம். ஸோ இதில் வண்டி போக முடியும். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோலாம் அலோவ் தான், கிடையாது.
அப்படியே வந்தேன் இந்த பக்கம். இங்கே வந்து போட்டிங் இருக்குது, கனோயிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. போகலாமா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருங்க நான் பக்கத்தில் போய் கேட்குறேன். இங்கே வந்து நிறைய கடைங்க இருக்குது, நீங்கள் தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ் இருந்துச்சு, ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க போகிறேன். அக்கா அந்த கேஷ்யூ ஒன்று கொடுங்களேன். இல்லை வேணாம், டீ பேக்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. 160 1 கிலோ. இல்லை வேணாம்க்கா. ஸோ வந்தால் வாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ப்ரைஸிங் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ப்ரைஸிங் இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து குண்டல் டேம். ஸோ அதுதான் அந்த பக்கம் டேம். இங்கே வந்து நீங்கள் கெனோயிங் போகலாம், இந்த மாதிரி இதில் போகலாம், அதில் போகலாம், இதில் வேணாலும் போகலாம். எல்லாம் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஒன்றும் வந்து பார்கெயின் எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து கவர்மெண்ட்டாலே பண்ணுறது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ். காய்க்கிங் போகணும் அப்படின்னா 250. நான் இன்றைக்கி போகணுமா இல்லை வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பெருசாக மூடு கிடையாது இன்றைக்கி, அதனால போமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம்லாம் வியூஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க, வேறு மாதிரி வியூ. இங்கே பாருங்கள், வியூ எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் கயக்கிங் எல்லாம் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போது. ஸோ டாப் ஸ்டேஷன் போகிறதுக்கு இங்கேருந்து ஜஸ்ட் 8 to 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே பக்கம் போகலாம். அப்படியே வந்து நம்ம கிளம்பி போயிடலாம் டாப் ஸ்டேஷன். இந்த பக்கம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் இதெல்லாம் இருக்குது, ஊஞ்சலெல்லாம் இருக்குது, ஊஞ்சல் ஆடலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான், சார்ஜஸ்லாம் ஒன்றும் கட்டாது, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌட் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ கிளைமேட் வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, டல் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ கிளம்புறேன். கிளம்பி போயிட்டு நம்ம டாப் ஸ்டேஷனில் சந்திக்கலாம். முன்னாடி ஏதாச்சும் அழகாக இருக்குன்னா காமிக்கிறேன். ஓகே, அப்படியே கிளம்பி போயிடலாம். அங்கே பாருங்களேன், தூரமாக ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது, அழகாக இருக்கா? பக்கம் போக முடியுமா அப்படின்னு தெரியல. பட் வியூவெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. நான் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன், மழை பெஞ்சுது. ஸோ ஆல்ரெடி வந்து லைட்டாக தூரிக்கிட்டு தான் இருக்குது இப்போது. செம்மையாக குளிருதுங்க. ஸோ பட் இந்த வியூக்காக வேண்டி கண்டிப்பாக போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது. பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நிறுத்தினேன். இங்கே பாருங்கள், பார்க்குற தூரமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக டீ தான். இந்த பாருங்களேன் இப்படி இருக்குன்னு, அப்படி இருக்குங்க. அவ்வளோ உயர்த்த முடியுமா அவ்வளோ உயர்த்துறேன். பார்த்துக்குங்க மக்களே, சூப்பராக இருக்கா உங்களுக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. போலாமா பாருங்க, பார்க்குற திசையெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கு. டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட்னா பக்கத்தில் எல்லாமே வியூ பாயிண்ட் தான். எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் போகும்போது காமிக்கிறேன். ஸோ பைக்கை வந்து கேட் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் சின்ன ஒரு ட்ரெக் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் நடந்துட்டு முன்னாடி போயினா வியூ பாயிண்ட். ஸோ முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கடை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். டாய்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், இந்த பக்கத்தில் தான் இருக்குது. 20 rupees ஃபீ. 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படியே வந்தோம்னா இது வந்து வாட்ச் டவர், கீழே போனால் வியூ பாயிண்ட். ஸோ இந்த வாட்ச் டவருக்கும் போகலாம், கீழேயும் போகலாம். ஓகே, முதல்ல நம்ம கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வரலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இதான் அந்த வியூ பாயிண்ட். பட் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக மிஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மிஸ்டாக தானே இருக்குது ஃபுல்லாக, ஒன்றுமே தெரியாது. அண்ட் இதுக்கு கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து ப்ரைவேட் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த கவுண்டரில் 50 rupees கொடுத்துட்டு அப்படியே கீழே போங்க, அப்போ தான் அது பார்க்கலாம். சும்மா வேறு லெவல் சூப்பராக இருக்கும். பட் மிஸ்ட் வந்ததுனால நான் போனால் காட்டுவேன், பட் போகல. போயிட்டு இந்த பக்கம் தெரியும் காமிக்கிறேன். இப்போ தெரியுதா தெரியல, இந்த இடத்துல இருக்குது ஒரு வியூ பாயிண்ட். ஸோ அங்கே போகலாம், 50 rupees கொடுத்துட்டு போங்க. ஓகே, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் இருக்கா தெரியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மிஸ்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே
பாருங்க, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது. எப்படி தான் என்ன மாதிரி லைஃபாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். நேச்சர் கூட சூப்பராக இருக்கும்ல. ஐ கெஸ் தே ஆர் த லக்கியஸ்ட். கொஞ்சம் மிஸ்ட்டு கிளியர் ஆகிட்டு இருக்குது. அந்த பக்கம் கிளியர் ஆகுது. இப்போ வாட்ச் டவர் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாட்ச் டவரில் இருக்கோம். அண்ட் மிஸ்ட் வந்து அந்த பக்கம் தான் கூட இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இருங்க காமிக்கிறேன். அந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃபால் வேறு பார்த்தேன். கிளியர் ஆகிடுச்சு. அந்த பக்கம் மூடிப்படுது. அண்ட் இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. தெரியலான்னு கரெக்டாக தெரியல. பட் முதல்ல வந்து நாம் இருந்தது இந்த இடத்துல. இதுக்கும் கீழே போகலாம். இதுக்கும் கீழே தான் அந்த 50 rupees ப்ரைவேட் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த 50 rupees கொடுத்து போகணும். அதில் இங்கே 20 கொடுக்குறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே மட்டும்தானா, அது வந்து செப்பரேட்டாக ப்ரைவேட் ஏரியாவாம். ஸோ அது வந்து நீங்கள் 50 rupees கொடுத்து தான் போகணும். நல்லா தான் இருக்கும் மிஸ்ட் இல்லைன்னா. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், டோட்டலாக மிஸ்ட் ஆயிடுச்சு. சும்மா அப்படியே இருட்டாயிருச்சு, ஒன்றுமே தெரில. பட் இங்கெல்லாம் பெரிய பெரிய மலை இருந்துச்சு, இப்படி ஒன்றுமே தெரில. எல்லாமே கவர் ஆகிடுச்சு மிஸ்டில். ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் இப்போ தெரியுது. சரிங்க, இந்த பக்கம் பார்க்கலாம் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த பக்கம் இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சூப்பரில். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. வாவ், ஆன்சர் இல்லைங்க. உங்கள் கண்ணுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா மொத்தமாக சுற்றி வர காடு தான் இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் இப்போ நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் முன்னார். பட் நீங்கள் வட்டவாடா போகணும் அப்படின்னா இந்த பக்கம் போகலாம். வட்டவாடாவும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து இங்கேருந்து ஒரு 10 kilometers தான் வட்டவாடா போகிறேன்னா. பட் நான் அந்த பக்கம் போகல, இந்த பக்கம் தான் போகிறேன், முன்னார் போகிறேன். ஓகே, ஒரு பிளாக் டீ குடிக்க வந்தேன். அண்ட் இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பரில். இதை குடிச்சிட்டு நான் போகிற வழியில் புல்மேட்டில் வந்து யானை இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நிறைய யானை பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. சிலவங்க வந்து 15-20 யானையெல்லாம் பார்த்தாங்களா அங்கே. அதனால் போகிற வழியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் அந்த ரூட் வந்து நைட்டுக்கு வந்து அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஏர்லியாகவே கிளம்பிடுவோம். இப்போ வந்து டைம் வந்து 5 o'clock ஆகுது. இந்த பிளாக் மாங்கி தெரியுமா? பிளாக் மாங்கி பார்த்தேன், அதை உங்களுக்கு காமிக்கணும்னு தான் இது போடுறேன். ஸோ இந்த பிளாக் மாங்கி வந்து கொஞ்சம் ரேர். இதை வந்து கண்டு தேடுறது கஷ்டம். அண்ட் இது வந்து ஏஷியன் பிளாக் மாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இருக்காரு, தெரியுதா? இங்கே மொத்தமாக இருக்காங்க. அண்ட் இந்த பாருங்க, இந்த பாஞ்சு போகுது பாருங்க. இது வந்து ஏஷியன் பிளாக் மாங்கி. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார் அண்ட் அங்கே ஒருத்தர் இருக்கார். கூட்டமாக தான் இருக்காங்க. எல்லாம் ரொம்ப ரேர்ரா. வந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு போங்க. ஓகே, திரும்ப புல்மேடு வந்துட்டேன். இந்த பாருங்கள், யானை இருக்குது, 3 யானை இருக்குது. தெரியுதா? 3 யானை. சூப்பரில். இந்த பக்கம் ரிவர், இந்த பக்கம் ரிவர் இருக்குது, இந்த பக்கம் யானை இருக்குது. ஸோ இதில் தான் மேயும். இன்னும் நிறைய இருக்குது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த பக்கத்துலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் வந்து நான் மாட்டுப்பேட்டை டிரெக்ஷனில் போயிட்டு திரும்பி அப்படியே வந்துட்டேன். முன்னாடிக்கு இன்னொரு 5 kilometers தான் இருக்குது. நீங்கள் போகிற வழியில் வந்து கவரேஜ் நெட்வொர்க் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து டேட்டா ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டே போங்க லொக்கேஷன்ஸ் எல்லாம் இதுதான் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துக்கங்க. Until I see you next time. Tada, bye bye, good night, have a great night.